ஹாய் வீவர்ஸ், நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. ரோகிணி வயிற்றில் வளர்கிற குழந்தைனால சாம்புடிச்செடியோட உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிறத ஜோசியை சொல்லிட்டு போயிடுறாரு. இதை கேட்டதுமே வீட்டில் இருக்கிற எல்லாருமே மனசுடைஞ்சு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரோகிணி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ தான் கார்த்திக்கு மனசில் ஒரு சந்தேகம் வருது. கண்டிப்பாக 2 ஜோசியருமே பொய் சொல்லிட்டு தான் இருக்காங்க. நம்ம ஏதாவது உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியர் வீட்டுக்கு போயிட்டு அவர்கிட்ட உண்மையை கேட்குறாங்க. ஆனால் அந்த ஜோசியர் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாரு. நான் எப்போயுமே பொய் சொல்ல மாட்டேன், என்னோட கட்டும் உண்மையை தான் சொல்லும். கண்டிப்பாக அந்த பிள்ளைக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அவங்க அம்மாவோட உயிருக்கு ஆபத்து தான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜோசியர் மறுபடியும் பொய்யை தான் சொல்கிறாங்க. இந்த சைடு நம்ம மயிலுக்கு லோனெல்லாம் கிடச்சிருச்சு, அதனால ஒரு ஹோட்டல் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹோட்டலை போய் பார்க்குறாங்க. அந்த ஹோட்டலை பார்க்கும்போது மயிலுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. சகல, நான் ஜீரோவாக இருந்த என்னைய நீ இப்போ உயரத்துக்கு கொண்டு போயிட்ட, இந்த உதவியை நான் எப்போயுமே மறக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மயில் கார்த்திகிட்ட சொல்ல, இது கேட்ட கார்த்திக்கும் சரி இதை நம்ம வீட்டில் போய் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போகிறாங்க. ஆனால் அங்கே போனால் ரோகிணி ஒரு பக்கம் அழுவ, இன்னொரு பக்கம் சந்திரகலா ரோகிணியை பயங்கரமாக திட்டிட்டு இருக்காங்க. ரோகிணி இங்கே பாரு, இப்போ கூட டைம் இருக்குது, நீ போயிட்டு உன்னோட குழந்தைய அபார்ஷன் பண்ணிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க தேவையில்லாமல் இப்படியெல்லாம் பேசாதீங்க, அவங்களே 5 வருஷம் கழிச்சு மாசமாக இருக்காங்க, இப்போ எப்படி அந்த குழந்தைய கலைக்க முடியும்? அதெல்லாம் முடியாது, ஜோசியத்தில் போய் கூட இருக்குது, நம்ம வேணால் வேற ஜோசியத்தை கூட்டிகிட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட சந்திரா சொல்கிறாங்க, ஆமாம் நீ 10 ஜோசியக்காரனை கூட்டிகிட்டு காமிச்சாலும் அவங்களாம் ஒரே பதில தான் சொல்லுவாங்க, இவ வயிற்றில் வளர்கிற குழந்தைனால என் அக்காவோட உயிருக்கு ஆபத்து, அதனால நான் எப்படி சும்மா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சந்திரா கார்த்திகிட்ட சொல்ல, இதை கேட்டு ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க சித்தி, நீங்கள் தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காதீங்க, இது அவங்களோட முடிவு, இந்த குழந்தை வேணுமா வேணாங்கிறத முடிவெடுக்கிறது இன்னும் உங்கள் கையில் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாம்புச்சேரி சொல்கிறாங்க, இங்கே பாரு சந்திரா, நீ தேவையில்லாமல் சண்டை போட்டுட்டு இருக்காத. அப்போ ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க சாம்புச்சேரி, இங்கே பாரு ரோகிணி, உனக்கு அம்மா முக்கியமா இந்த வயிற்றில் வளர்கிற குழந்தை முக்கியமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ரோகிணி சொல்கிறாங்க, அம்மா எனக்கு 2 பேருமே முக்கியம் தான், நான் 5 வருஷம் கழிச்சு மாசமாக இருக்கேன், எங்களுக்குன்னு ஒரு குழந்தை வராதான்னு சொல்லிட்டு நாங்கள் எந்த அளவு ஏங்கிட்டு இருந்தோம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ரோகிணி சாம்புச்சேரி கிட்ட சொல்ல, இதை கேட்ட சாம்புச்சேரி இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ சந்திரா மனசில் நினைக்கிறாங்க, என்னது இது, இவ என்ன இவ்வளோ அசால்ட்டாக பேசிட்டு போகிறா, அவளோட உயிருக்கே ஆபத்துன்னு தெரிஞ்சு கூட இவ என்னன்னா இந்த குழந்தைய பற்றி எதுவுமே ஒரு முடிவு எடுக்காமல் போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா மனசில் யோசிச்சுட்டு இருக்க. அப்போ தான் சந்திராவுக்கு ஒரு ஐடியா வருது, இதுக்கு மேலே நம்ம சும்மா இருக்கக்கூடாது, ரோகிணி வயிற்றில் வளர்கிற குழந்தைய கலைக்கணும்னா நம்ம வேற வழி தான் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டிக்கு கால் பண்ணி இங்கே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, நம்ம ரோகிணி குழந்தைய கலைக்கிறதுக்காக ஜோசியத்தில் போய் சொல்ல வச்சோம், ஆனால் அதை கூட இவங்கலாம் பெருசாக எடுத்துக்கிற மாதிரி தெரியல, அதனால நம்ம வேற வழி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா சொல்கிறாங்க, நான் அக்காவை காரில் கூட்டிகிட்டு எங்கேயாவது போகிறேன், அந்த நேரம் பார்த்து நீங்கள் வேறு காரை வச்சு அந்த காரை இடிக்க வச்சுருங்க, லைட்டாக ஆக்சிடென்ட் ஆனால் போதும், அந்த விஷயத்தில் எல்லாருமே பயந்து கண்டிப்பாக ரோகிணியோட குழந்தைய அவளே போயிட்டு கலைச்சிட்டு வந்துடுவா அப்படிங்கிற மாதிரி சந்திரா சிவனாண்டி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியும் சிவனாண்டி சொல்கிறாங்க, சூப்பர் சந்திரா, இதை விட உங்கள் அக்கா குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு வேறு வழியே இல்லை, நீ செம்ம ஐடியா போட்டு கொடுத்துருக்க, கண்டிப்பாக நாளைக்கு பாரு நான் ஒரு ஆளை செட் பண்ணி உன் அக்காக்காரை அடித்து தூக்க வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் அடித்து தூக்கலாம் வைக்காதீங்க, நானும் அந்த காரில் தான் வருவேன், அதனால லேசாக தட்டினா போதும் அப்படிங்கிற மாதிரி சந்திரா சொல்லிடுறாங்க. சிவனாண்டியும் அதுக்கேற்ற ஆளுங்களெல்லாம் ரெடி பண்ணுறாங்க. இங்கே பாருங்கடா, நாங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் கரெக்டாக பண்ணணும், நான் ஒரு கார் சொல்வேன், அந்த காரை லேசாக தட்டினா போதும், உள்ளே இருக்கிறவங்களுக்கு லைட்டான அடியோடு தான் இருக்கணும், நீங்கள் பாட்டுக்கு தட்டி தூக்குறேன்னு பயங்கரமாலாம் அடித்து இழுத்துட்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சிவனாண்டி அந்த ஆளுங்க கிட்ட சொல்லிடுறாங்க. அவங்களும் சரிப்பா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த சைடு சந்திரா சாம்புச்சேரியை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போது சந்திரா சாம்புச்சேரி கிட்ட சொல்கிறாங்க, என்னக்கா நீ அசால்ட்டாக இருக்க, உன்னோட உயிருக்கே ஆபத்துன்னு தெரிஞ்சும் அந்த ரோகிணி வயிற்றில் வளர்கிற குழந்தைய நீ சும்மா விட்டு வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாம்புச்சேரி சொல்கிறாங்க, இங்கே பாரு சந்திரா, இந்த விஷயத்தில் நான் முடிவெடுக்கிறத விட அவங்க தான் முடிவெடுக்கணும், அது அவங்க இஷ்டம், அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சாம்புச்சேரி சந்திரா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாருக்கா, அந்த குழந்தைனால உன் உயிருக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா கண்டிப்பாக என்னால் தாங்கிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி செம்மையாக ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதையும் இந்த சாம்புச்சேரி நம்பிட்டு காரை ஓட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் சிவனாண்டி சாம்புச்சேரியோட காரை பார்க்குறாங்க. இங்கே பாருங்கடா, நான் சொன்ன கார் வந்துருச்சு, அந்த காரை தட்டி தூக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதை கேட்டுட்டு அந்த ஆளுங்களும் காரை எடுத்துகிட்டு சாம்புச்சேரி கார் பின்னாடியே போகிறாங்க. அங்கே போயிட்டு சாம்புச்சேரியோட காரை லைட்டாக தட்டிடுறாங்க. அதில் நம்ம சாம்புச்சேரி ஸ்டேரிங்கில் போய் விழுந்துடுறாங்க. அவங்களுக்கு தலையில் அடிபட்டு மயக்கமாயிடுறாங்க. அப்போ சந்திரா அக்கா என்னச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்போ சாம்புச்சேரி எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணாமல் இருக்காங்க. அப்போ ஆம்புலன்ஸை வர வச்சு சாம்புச்சேரியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பெருசாக எதுவும் அடி இல்லை, லைட்டான காயம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
சந்திரா வந்து சாம்பிள் கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியாக்கா இந்த குழந்தை வந்த நேரம் உனக்கு என்ன நடந்துச்சு பார்த்தியா, ஜஸ்ட் மிஸ்ஸு, உன் உயிரே போயிருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து சாம்பிள் செடியை ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போது சாம்பிள் செடி வந்து சந்திரா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு சந்திரா, ரோகிணி எவ்வளோ ஆசாசியாக அந்த குழந்தைய பெற்றெடுக்கணும்னு கனவோடு இருப்பா, இப்போ போயிட்டு அந்த குழந்தைய கலைக்கணும் அப்படின்னா ஒரு தாயாக இருந்து அவள் இப்படி முடிவு எடுப்பாளா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, அதுக்கு உன்னோட உயிரை பலி கொடுக்க போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சாம்பிள் செடி சொல்கிறாங்க, விடு சந்திரா, நடக்கிறது நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன சாம்பிள் செடியை பார்த்து எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ரேவதி, ரோகிணி எல்லாரும் ஓடி வந்து என்னாச்சுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, ஆமாண்டி இப்போ வாங்க, அதான் அந்த ஜோசியர் சொல்லிட்டு போயிட்டார்ல, ரோகிணி வயிற்றில் வளர்கிற குழந்தனால கண்டிப்பாக உங்கள் அம்மாவுக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு நீங்கள் யாருமே கண்டுக்கவே இல்லை, இப்போ பார்த்தீங்களா அது எங்கே வந்து நிற்கிதுன்னு அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து கேட்க, இதை கேட்ட ரேவதி சொல்கிறாங்க, சித்தி ஒழுங்காக எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நாங்கள் காரில் போய்கிட்டு இருக்கும்போது சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ரேவதிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ரோகிணி பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறாங்க. அம்மா உங்களுக்கு வேறு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, நீ இந்த குழந்தைய கலைக்காத வரைக்கும் இவளுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ரோகிணி மனசு உடஞ்சு போய் ரூம்குள்ளே போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க. அப்போது நம்ம சாம்பிடுச்சேரி, ராஜராஜன் எல்லாருமே போயிட்டு ரோகிணியோட கதவை தட்டுறாங்க. ஆனால் ரோகிணி கதவை திறக்கிற மாதிரியே தெரியல. அப்போ தான் மயில், கார்த்தி 2 பேருமே போயிட்டு ஜன்னல் வழியாக ரோகிணி ப்ளீஸ் கதவை தர அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போது ரோகிணி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நீ மன்னிச்சிருங்க, என்னால் எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி கஷ்டம் வரதெல்லாம் என்னால் பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கார்த்தி, மயில் 2 பேரும் சேர்ந்து கதை உடச்சிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. அப்போ ரோகிணி ரொம்பவே மனசுடைஞ்சு போய் அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம மயில் வந்து ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு ரோகிணி, ஜோசியத்தில் நிறைய பொய்கள் கூட இருக்குது, நீ சும்மா யதார்த்தமாக நடந்த ஆக்சிடென்ட்லாம் போயிட்டு இந்த குழந்தை தான் அதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு இருக்காத, இந்த குழந்தைனால நம்ம குடும்பத்துக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்ட ராஜராஜன் சொல்கிறாங்க, ஆமாம்மா ரோகிணி, மாப்பிள்ளை சொல்கிறது கரெக்டு தான், நீ தைரியமாக இந்த குழந்தைய பெத்தெடு, இந்த குழந்தைனால உங்கள் அம்மா உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது, இந்த குடும்பம் நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ராஜராஜன் சொல்ல. இதை கேட்ட சந்திரா சொல்கிறாங்க, ஆளுக்கு இப்படியே அவளோட மனசை கலைச்சி விட்டுக்கிட்டே இருங்க, அவளே நல்ல முடிவு எடுக்க போனால் கூட நீங்கள் எல்லாத்தையுமே தடுத்து விட்டுருவீங்க போலையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட ராஜராஜன் சொல்கிறாங்க, இங்கே பாரு சந்திரா, தேவையில்லாமல் எங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிடாத, அந்த குழந்தை வேணுமா வேணாமான்னு முடிவெடுக்கிறது ரோகிணி கையிலையும் மயில் கையிலையும் தான் இருக்குது, நீ தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவை பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் சாம்பிச்சேரி வந்து ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு ரோகிணி, உன்னை இன்னும் இந்த குழந்தையை கலைக்க சொல்லி யாருமே சொல்லலை, நீ இதெல்லாம் நினச்சி உன் மனசை போட்டு குழப்பிக்காத, இந்த குழந்தைனால அம்மாவோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது, தைரியமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாம்பிச்சேரி ரோகிணி கிட்ட ஆறுதல் சொல்கிறாங்க. அப்போ தான் மயில் வந்து சொல்கிறாங்க, அப்போ சாப்பிடவே இல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம சாம்பிச்சேரி சாப்பிடலாம் போட்டு வந்து ரோகிணிக்கு ஊட்டி விட்டுட்ருக்காங்க. அப்போ தான் நம்ம ரோகிணிக்கு மனசெல்லாம் ஒரே உறுத்தலாக இருக்குது, இந்த குழந்தைனால அம்மாவோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி வேறு மாதிரி முடிவெடுக்கிறாங்க. வீட்டில் யாருக்குமே சொல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு குழந்தைய கலைக்கிற ப்ராசஸ்லாம் இறங்கிடுறாங்க. இந்த சைடு நம்ம ரோகிணியை தேடி மயில், கார்த்தி எங்கெங்கே தேடி அலையிறாங்க. ரோகிணி எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தேடி அலையும் போது ரோகிணி மொபைலுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ தான் அங்கே உள்ள நர்ஸ் எடுக்கிறாங்க. அப்போது மயில் வாகனம் வந்து அந்த நர்ஸ் கிட்ட பேசுகிறாங்க, என்னாச்சு என் பொண்டாட்டிக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அந்த நர்ஸ் சொல்கிறாங்க, உங்கள் ஒய்ஃப் குழந்தைய கலைக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட மயில் வாகனம் கார்த்தி அலறடிச்சிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போகிறாங்க. அங்கே போயிட்டு எப்படியோ கடைசி நேரத்தில் நம்ம ரோகிணியை காப்பாற்றிடுறாங்க தான் சொல்லலாம். என்ன ரோகிணி லூசுத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்க, இதுக்கெல்லாம் போயிட்டு குழந்தைய கலைக்கிற அளவுக்கு வருவியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ரோகிணி சொல்கிறாங்க, எனக்கு வேறு வழி தெரியல, உங்ககிட்ட கூட நான் எதுக்கு சொல்லாமல் வந்தேன்னா கண்டிப்பாக நான் இந்த மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் வேண்டான்னு தான் சொல்வீங்க, அதனால தான் நான் வந்து யார்கிட்டையும் சொல்லாமல் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரோகிணி வந்து மயில் வாகனம் கிட்ட சொல்ல. இது கேட்ட சந்திரா வந்து மனசில் நினைக்கிறாங்க, சே ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துடணுன்னா இந்நேரம் இந்த குழந்தைய கலைச்சிருப்பாங்களே, தேவையில்லாமல் கடைசி நேரத்தில் இந்த மாதிரியெல்லாம் ஆயிடுச்சு, சே நம்ம போட்ட பிளான் எல்லாமே சொதப்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சாம்பிச்சேரி ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு ரோகிணி, நீ தேவையில்லாத வேலையிலலாம் இறங்காத, நான் தான் சொல்கிறேன்ல இந்த குழந்தைய நீ தைரியமாக பெத்தெடு அப்படிங்கிற மாதிரி சாம்பிச்சேரி ரோகிணி கிட்ட சொல்ல. இது கேட்டுட்டு சந்திரா வந்து மனசில் நினைக்கிறாங்க, இவ்வளோ தூரம் இறங்கி ஆக்சிடென்ட் வரைக்கும் போயிருக்கு, இப்போ கூட பாரு பொண்ணோட சந்தோஷத்துக்காக என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சந்திரா ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம கார்த்தி வந்து மனசில் நினைக்கிறாங்க, கண்டிப்பாக எனக்கு என்னமோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த சின்னத்தையோட வேலையாக தான் இருக்கும், இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஜோசியரை பிடிச்சாதான் நம்ம உண்மை என்னங்கிறது கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து மயில் வாகனம் கிட்ட சொல்ல. இது கேட்ட மயில் வாகனம், கண்டிப்பாப்பா இந்த விஷயத்த சும்மா விடக்கூடாது, இது இப்படியே போயிருந்துச்சுன்னா ரோகிணியோட ஹெல்த்தை தான் பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி மயில் வாகனம் 2 பேருமே உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக களத்தில் இறங்கிட்டாங்கன்னு சொல்லலாம். இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.